முனைவர் கௌ பெருமாள் இந்த சிலப்பதிகாரத்தில் மாதவி ஆடிய 11 ஆடல்கள் அதை நினைவில் வைத்துக் கொள்வதற்காக ஒரு கதையாக உருவாக்கியிருக்கிறேன். அதை பாருங்க. கண்ணன் மல்லிகைப்பூவை அள்ளி குடத்தில் போட்டான். அதை பார்த்த சிவன் என்ன பண்றாரு, பாண்டியனுக்கு கொடி கொட்டி தர்றாரு. இதை பார்த்த திருமகள் என்ன பண்ணுகிறான்னா பாவை ஆடுகிறாள். இந்த பாவை ஆடக்கூடியதை பார்த்த முருகன் என்ன பண்றாருன்னா கொடையை பிடிச்சிட்டு துடி அடிக்கிறாரு. இந்த துடி அடிக்கிறத பார்த்த கொற்றவை என்ன பண்றன்னா மரக்காலில் நடக்கிறா. இந்த மரக்கால நடக்கிறத பார்த்த ஐராணி என்ன பண்றா அப்படின்னு சொன்னாக்க கடையம் ஆடுறா. இந்த ஐராணி கடையம் ஆடுறத பார்த்த காமன் என்ன பண்றான், பேடி என்று பயந்து ஓடுறான். இதுதாங்க கதை. இதுல 11 ஆடல் வகையும் அடங்கிடுச்சு. பாருங்க, கண்ணன் என்ன சொன்னாரு, மல்லிப்பூவை அள்ளி குடத்துல போட்டாரு அப்படின்னு சொன்னோம். மல்லாடல் கண்ணன் ஆடியது, அள்ளி ஆடல் கண்ணன் ஆடியது, குட கூத்து இது கண்ணன் ஆடியது. 3வது அடங்கிடுச்சு. பாருங்க, சிவபெருமான் பாண்டரங்கம் ஆடுறாரு. அதனால பாண்டியன் சொல்லி உருவாக்கணும். பாண்டியனுக்கு என்ன கொடுத்தார, கொட்டி கொடுத்தாரு. சரியா, கொடுகொட்டி ஆடுறாரு. சிவன் ஆடியது கொடுகட்டியும் பாண்டரங்கனும் ரெண்டும் ஆடிதார சிவன். அதை பார்த்த திருமகள் என்ன பண்ணார் சொன்னோம், பாவை ஆடினார் சொன்னோம். அப்ப பாவை கூத்தாடிது திருமகள். அதை பார்த்த முருகன் என்ன பண்ணாரு, குடையை பிடிச்சிட்டு துடி அடித்தார்னு சொன்னோம். அப்ப குடை கூத்தும் துடி கூத்தும் முருகன் ஆடியது. அந்த துடி அடிக்கிறத பார்த்த கொற்றவை என்ன பண்ணான்னு சொன்னோம், மரக்காலில் நடந்தான்னு சொன்னோம். அதான் மரக்கால் கூத்து யாருன்னா கொற்றவை. இந்த மரக்கால் கூத்துன்னு சொல்லியாச்சு. அடுத்தது அந்த மரக்கால் கூத்தை பார்த்துட்டு, இந்த மரக்காலில் நடக்கிறத பார்த்துட்டு ஐராணி என்ன பண்ணா, கடையம் ஆடினால் சொன்னோம். அப்ப கடை கூத்து கடைய கூத்து யாருன்னா ஐராணி. இது இரண்டையும் பார்த்துட்டு, மரக்கால நடக்கிறதும் பார்த்துட்டு கடைய கூத்தையும் பார்த்துட்டு காமன் என்ன பண்றான், இது பேடி என்று சொல்லி பயந்தடிச்சு ஓடுறான். இப்ப பேடி கூத்து யாருன்னா காமன். இந்த 11 வகையான நடனமும் கூத்தும் இதில் அடங்கிடுச்சுங்க. இப்படி கதையாக உருவாக்கி படித்தால் மனசுல நிற்கும். தேர்வில் தவறில்லாமல் நாம் விடையை தேர்வு செய்யலாம். நன்றி, வணக்கம். முனைவர் கௌ பெருமாள்.